அந்த மகர ஜோதியை பார்க்கறதுக்காக ஈசல் போல பக்தர்கள் குவியறாங்க ஐயா. அந்த மகர ஜோதியினுடைய மகிமையை பத்தி நீங்க சொன்னா மிக சிறப்பா இருக்கும். பொன்னம்பலமேட்டில் அந்த ஒரு பர்டிகுலர் டைமில் நிறைய நட்சத்திரங்கள் பார்க்கலாம். ஒரு நட்சத்திரம் மட்டும் இருக்கும், மற்ற நட்சத்திரம்லாம் கண்ணுக்கே தெரியாது. ஆனால் நம்ம நிறைய பேர் மிஸ் பண்ணுறது, அதை அந்த ஜோதியை பார்த்துருவாங்க, நட்சத்திரத்தை மிஸ் பண்ணுவாங்க. மகர நட்சத்திர ரூபனாய் காட்சி அளிப்பவன் சுவாமி ஐயப்பன். சபரிமலைக்கு போகும்போது மட்டும் இந்த இருமுடி கட்டி யாத்திரை போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன? மணிகண்ட சுவாமி ஐயப்பன் அவர் அகத்திய பெருமான்கிட்ட சொல்றார், தன்னை காண வரக்கூடிய பக்தர்கள் எப்படிலாம் வரணும். அந்த காலத்து அந்த யாத்திரை மிக கடினமான ஒரு யாத்திரை. அதற்கு தேவையான அரிசி, மிளகு, சீரகம், கற்கண்டு, திராட்சை இதெல்லாம் நடுவழியில் அவங்க ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு கஞ்சி மாதிரி பண்ணி சாப்பிட்றதுக்காக. அதுதான் அரையடி சிலையிலே அகிலமும் மயங்குது. அரை அடி தான் சிலை. எவ்வளோ கோடிக்கணக்கான அடியார்கள், இந்த மாதாந்திர பிறப்பிற்கு லட்சக்கணக்கான அடியார்கள். டைட்டில் ஸ்பான்சர் தீப ஜோதி, பஞ்சதீபம், பூஜா ஆயில், தெய்வீக நறுமணம். The Chennai Silk, Adiradi Collections, Saravadi Celebrations, NCR, Pure Cotton Club, Formal and Casual Shirts, Presta Women's Wear, அனைத்திலும் பெஸ்டா, Presta, Inner Wears, Leggings and Nighties. Supported by Grand Royal Tours, we make sweet memories. Attica Gold Company, cash for gold jewelry. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா, அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம். Powered by Vivo, step into the future of design and motion with all new Vivo V60e coming soon. Lakshmi Ceramics, the largest retail tile store. Jayachandran, குறைந்த விலை நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். Skyflex mattress, sleep better, perform better. Heritage partner கந்தவிலாஸ், ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி, குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம், சிவப்பு சிறப்பு. Furniture partner Supreme Furniture, truly stylish. Banking partner Ujjivan Banks, Ujjivan Small Finance Bank, build a better life. Sweets partner Ashwin Sweets and Snacks, உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். Gifting partners Sacred Needs, one stop destination for all your spiritual products. Food partner Kolathur Babu Catering. Travel partner Red Taxi. Hospitality partner Hotel M Grand. Beverage partner Wag Bakri, best quality tea since 1982. Aqua partner Springs. Snacks partners Chennai Samosa. இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அதற்கு நம்மளுடைய சப்போர்ட்டர்ஸ், ஸ்பான்சர்ஸ் இவங்களாம் தான் மிக மிக முக்கியம். இவங்க எல்லோருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களா அவங்க வருகையும் புரிஞ்சிருக்காங்க. அதுல ஒரு சிலர் இந்த மேடைக்கு அழைக்கணும். நம்ம உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கினுடைய ஸ்டேட் ஹெட் பிரான்ச் பேங்கிங் மிஸ்டர் ஸ்ரீதர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களோடு இணைந்து உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கினுடைய சேல்ஸ்ல ஸ்டேட் ஹெட் மிஸ்டர் சத்யநாராயணா அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். விளக்கேற்றி இந்த நிகழ்வை இருவரும் சிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி மனசார கேட்டுக்கிறோம். அதை தொடர்ந்து உங்க கையால நீங்க நம்மளுடைய கொலுல பொம்மைகள் வைக்கணும். உங்களுக்காக நாங்க கொடுக்கக்கூடிய அந்த தெய்வீக பொம்மை என்னன்னு பார்த்துடலாம். அழகா இருந்தது இல்லையா பொம்மைகள். ஸோ எங்களுக்காக இந்த நிகழ்ச்சியை பற்றியும் இந்த இடத்தை பற்றியும் ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் நீங்க சொல்லணும். ரொம்ப சந்தோஷமான தருணங்கள். ரொம்ப நன்றி எங்களையும் இந்த ஸ்டேஜுக்கு கூப்பிட்டதுக்கு. இந்த கலைஞர் எல்லாம் பார்க்குறப்போ ஒரு நிகழ்ச்சியான ஒரு சூழல் இருக்குது. அண்ட் இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்குங்கிறத நாங்கள் எதிர்பார்க்கல. ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். பேங்கிங் பார்ட்னராக கெலாட்டா அவார்ட்ஸோடு இருக்கும். இந்த டிவைன் அட்லீஸ்ட் நவராத்திரி நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. தேர் கிவிங் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு கிவ் அவார்ட்ஸ். இந்த டிவைன் அவார்ட்ஸ் கொடுக்குறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நாளையிலேருந்து நவராத்திரி தருணத்தில் எல்லாருக்கும் எல்லா சுபகிழமைகளும் நடக்கணும்னு எல்லாரையும் இறைவனை வேண்டிய வணங்குவேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. Thank you sir. Thank you so much. So அடுத்த அவார்ட் கொடுக்கிறதுக்காக நீங்க மேடையிலே இருக்கணும். இந்த விருதாளர் யார் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அதற்கான ஒரு ஏவி வரப்போகுது. ஏவி Galata Divine Awards 2025 Golden Voice of Devotional Music. The award goes to Mr.
வீரமணிதாசன். கலாட்டா டிவைனின் பக்தி இசைக்கான தங்க குரலோன் என்ற விருதினை பெறுவதற்காக வீரமணிதாசன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். உண்மையிலுமே சொல்லணும் சபரிமலை ரிட்டன் அப்படின்னு சொல்லணும். இப்பதான் சபரிமலையிலிருந்து நேரடியா இங்க இறைவனுடைய அருளோடு இந்த மேடைக்கு வந்திருக்காரு. நான் ஆரம்பத்திலேருந்து சொல்லிட்டு இருக்கேன், இந்த மேடை தெய்வீக அருள் நிறைந்த மேடைன்னு. அதை நீங்க முழுமைத்துவம் படுத்திட்டீங்க. எல்லா இடங்களிலும் நீங்க நிறைய பாடல் கொடுக்குறீங்க. இருந்தாலும் முதல் மேடை, முதல் அனுபவம், முதல் பாடல், அதை பற்றி உங்களுக்கு நினைவுல இருந்ததுன்னா எங்களுக்காக கொஞ்சம். முதல் ரெக்கார்டிங் வந்து HMV ரகு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அவர் HMVல சவுண்ட் இன்ஜினியராக இருந்தவர். அப்போது வீர விக்னேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சென்னை மாநகரில் பிரம்மாண்டமான ஒரு விநாயகர் சிலையை பிரதிஷ்டை பண்ணாங்க திருவட்டீஸ்வரம்பட்டியில். அதற்காக ஒரு ஆல்பம், ஒரு கேசட் பண்ணுங்க. மெரினா கேஃப் முரளி தான் அதை ப்ரொடியூஸ் பண்ணது. அப்போது தேவநாராயணன், கவிஞர் தேவநாராயணன் அவர்கள் வரிகளிலே முதல் பாட்டு பிள்ளையாரோட பாட்டு. 92 நான் சொந்தமாக எங்களுடைய ஆச்சாரியன் ஸ்ரீமத் ராமானுஜர் உடையவர், அவரை பற்றி முதல் கேசட் சுப்பிரபாதம் வரதராஜன் அவர்கள் எழுதி எல் கிருஷ்ணன் அவர்கள் இசையமைத்து நான் கேசட் படிவில் முதல்ல 1991 அந்த கேசட் தான் முதல் கேசட்டு. அதுக்கப்புறம் அந்த குரலை கேட்டு சிம்பனி ரெக்கார்டிங் கம்பெனி ஸ்ரீஹரி, பாடகர் தயாரிப்பாளர் ஸ்ரீஹரி, அவர் என்னை வந்து 92 ஃபஸ்ட்டு ஒரு ஐயப்பன் ஆல்பம் பண்ணார், கல்லு முள்ளும் காலுக்கு மெத்தை. மிக பிரம்மாண்டமான ஹிட் அது. 1992 மோர் தென் 1 lakh கேசட் விற்றுது. அதுக்கப்புறம் 1000 கண்ணுடையாள், நிறைய சூப்பர் டூப்பர் ஹிட் சாங்ஸு. 93 ரொம்ப கேப். நான் வந்து சின்ன வயசில் நிறைய சினிமா பாடல்கள் பாடிட்டு இருந்தேன். பெரிய கேப் விட்டுட்டு டிவோஷனல் வந்து 1993 அது பயங்கர ஹிட் ஆனவுடனே அதுக்கப்புறம் தான் பிக் ஸ்ட்ரீட்டில் திருவல்லிக்கேணியில் முதல் மேடை அமைத்து சுந்தரேச ஐயர் சாஸ்திரிகள் அவர் தான் முதல்ல திருப்பியும் மறந்து போனதை திருப்பியும் அது அன்னிலேருந்து ஆரம்பித்து இன்னி வரைக்கும் ஒரு அது 1000 அதெல்லாம் கவுண்டிங் வச்சுக்கல. ஐயா, நீங்க எத்தனை தூரம் விட்டு விலகினாலும் இறை வந்து உங்களை விடாமல் இறுக்கி பிடிச்சிக்குது இல்லையா? அந்த ஐயப்பன் சார்ந்த ஒரு கேள்வியை என்னுடைய சகோதரி கேட்கணும்னு ஆசையா ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காங்க. கேளுங்க, சொல்லுங்க. ஏன்னா யாத்திரை அப்படின்றது எல்லா கோவிலுக்குமே நம்ம போகிறோம் சார். ஆனால் சபரிமலைக்கு போகும்போது மட்டும் இந்த இருமுடி கட்டி யாத்திரை போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன சார்? ஸ்ரீ பூதநாத கீதை, அதில் வந்து சுவாமி மணிகண்ட சுவாமி ஐயப்பன் அவர் வந்து அகத்திய பெருமான்கிட்ட சொல்கிறார், தன்னை காண வரக்கூடிய பக்தர்கள் எப்படிலாம் வரணும். அந்த காலத்தில் வந்து அந்த யாத்திரை மிக கடினமான ஒரு யாத்திரை. இவ்வளோ இப்போ இருக்கிற ஃபெசிலிட்டிலாம் அப்போ கிடையவே கிடையாது. அப்போது அதற்கு தேவையான அரிசி, சுவாமிக்கு மட்டும் தேங்காயில் நெய்யை நிரப்பி விரதத்தோடு எடுத்துகிட்டு போகணும். மற்றதெல்லாம் மிளகு, சீரகம், கற்கண்டு, திராட்சை இதெல்லாம் நடுவழியில் அவங்க ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு கஞ்சி மாதிரி பண்ணி சாப்பிட்றதுக்காக. அதுதான் அந்த இருமுடி தத்துவம். இரு வினைகளை களைவதற்கு அது என்ன பாரம் இருந்தாலும் எல்லா பாரத்தையும் அந்த குழந்தை ஏற்றுப்பான். அரையடி சிலையிலே அகிலமும் மயங்குது. எங்கள் கவிஞர் டாக்டர் கிருதியா அவரது அற்புதமான வரிகள். அரை அடி தான் சிலை, எவ்வளோ கோடிக்கணக்கான அடியார்கள். இந்த மாதாந்திர பிறப்பிற்கு லட்சக்கணக்கான அடியார்கள். 19, 20 பெரிய மாநாடு அங்கே பம்பையில் நடந்துகிட்ருக்குது. அதனால் நான் 17ஆம் தேதி ஓடி போயிட்டேன் நான். அதனால் அப்போவே வந்து க்ரௌட் ரொம்ப ஹெவியாக இருந்தது. அதனால் பொதுவாகவே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எல்லா மேடைகளும் சொல்லுவது தான், நாம் எந்த தெய்வத்தை முழுமையாக நம்பி சரணடைந்தாலும் அந்த தெய்வத்திடம், அந்த ஆச்சாரியனிடம், அந்த குருநாதனிடம் நாம் உண்மையாக இருக்க வேண்டும். உண்மையாக இருக்கணும். வெளியில் பகல் வேஷமாக பக்தி என்ற ஒரு வேஷத்தோடு இருந்தால் அது வந்து நம்மளை நாம ஏமாற்றிக்கிறது. பூரண சரணாகதியோடு நாம் உண்மையாக இருந்தால் எந்த தெய்வமும் நம்மை கைவிடவே விடாது. கண்டிப்பா. அதே போலங்க ஐயா, வருடா வருடம் சபரிமலைக்கு செல்லக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கு. அதுல குறிப்பா இந்த மகர ஜோதியை பார்க்கறதுக்காக ஈசல் போல பக்தர்கள் குவியறாங்க ஐயா. அந்த மகர ஜோதியினுடைய மகிமையை பத்தி நீங்க சொன்னா மிக சிறப்பா இருக்கும்.
மகர ஜோதி, இறைவன் ஜோதி ஸ்வரூபமானவன். அந்த மகர சங்கராந்தி நன்னாளிலே சுவாமி ஐயப்பன் ஜோதியாக இல்லை, அவன் நட்சத்திர ரூபமாக தான் காட்சியளிக்கிறான். பொன்னம்பலமேட்டில் நட்சத்திரம், அந்த ஒரு பர்டிகுலர் டைமில் நிறைய நட்சத்திரங்கள் பார்க்கலாம். எப்போ தன்னை வந்து வெளிப்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறானோ அப்போது ஒரு நட்சத்திரம் மட்டும் இருக்கும், மற்ற நட்சத்திரம்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ண மாதிரி இல்லை, லைட் ஆஃப் ஆகிடும், கண்ணுக்கே தெரியாது. அந்த ஒரே ஒரு நட்சத்திரம் பிரகாசமாக மின்ன ஆரம்பிக்கும். அதற்கு அந்த அந்த காட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய அடியவர்கள் ஒரு பெரிய மூங்கில் கொம்பை இது பண்ணி அதில் வந்து தீப்பந்தம் மாதிரி சுற்றி அது வந்து தீப்பந்தம் ஏற்றி எப்படி நம்ம கற்பூர ஆர்த்தி காமிக்கிறோமோ அதை வந்து மேலேயும் கீழேயும் ஆட்டி காமிக்கிறாங்க. அதுதான் ஜோதி. ஆனால் நம்ம வந்து நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணுறது, அதை அந்த ஜோதியை பார்த்துருவாங்க, நட்சத்திரத்தை வந்து மிஸ் பண்ணுவாங்க. அதனால் மகர நட்சத்திர ரூபனாய் காட்சி அளிப்பவன் சுவாமி ஐயப்பன். ரொம்ப அற்புதமான விளக்கம். கண்டிப்பா. ஸோ இந்த காலத்துல வந்து யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் சபரிமலைக்கு போறாங்க, அவங்களுக்கு நீங்க ஒரு அறிவுரை கொடுக்கணும் அப்படின்னா அது என்னவா இருக்கும் சார்? அறிவுரையே நானே ரொம்ப ஸ்டார்டிங்கில் தான் இருக்கேன், கன்னி சாமியாக தான் இருக்கேன். பட் இருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்னது என்னன்னா, எப்படி ஆச்சாரியன் இருக்காரோ இந்த வழிபாட்டிற்கு ஒரு குருசுவாமி என்கின்ற ஒரு பெரிய ஸ்தானம் ஐயப்பன் கொடுத்துருக்கார். ஒவ்வொரு குருசுவாமியும் சுவாமி அந்த ஐயப்பன் கோயிலோட தர்மகர்த்தா மாதிரி, அரங்காவலர்கள் மாதிரி. அதனால் அவர் என்ன சொல்கிறாரோ அதன் பிரகாரம் கேட்டு நடந்தால் நிச்சயமாக நல்ல ஒரு அனுகிரகம் கிடைக்கும். அந்த குருசாமியும் அவருடைய பர்சனல் கேரக்டர் எப்படி வேணாலும் இருக்கட்டும், அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. நம்ம உருப்படணும், ஐயனின் அருளுக்கு பாத்திரமாக வேண்டும் என்று நாம் முடிவு கட்டினால் நினைத்தால் குருசுவாமி என்ன சொல்கிறாரோ அவர் நல்லதுக்கு தான் சொல்வார். எப்படி விரதம் இருக்கணும், எப்படி வந்து ஒழுக்கம், கட்டுப்பாடு, புலனடக்கம், இதெல்லாமே சேர்ந்து தான் இந்த வழிபாட்டு முறை. அதனால் குருசுவாமியோட ஸ்தானம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தானம். அதனால் இங்கே வந்து மதிப்புக்குரிய துஷ்யன் ஸ்ரீதர் அவருடைய உபன்யாசம்லாம் கேட்குறதுக்கு புண்ணியம் செய்திருக்கணும். அதனால் நம்மளுடைய பெரியவர் கார்த்தால ஜி தமிழ் அந்த ஜோசியம் கேட்காத ஆட்களே கிடையாது உலகெங்கும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான அந்த காலை நேரத்தில் நல்ல மாதிரி இந்த மாதிரி இதை நம்ம வந்து ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி பெரிய மகாத்மாக்களெல்லாம் இந்த பிறவியில் நம்ம பார்க்குறதுக்கு மிக பெரிய ஒரு கொடுப்பனை போகணும். அதனால் இறைவன் வழிபாடு பக்தி என்பது ஒரே ஒரு விஷயம், பூரண சரணாகதி. ரெண்டாவது விஷயம், நாம் இறைவனிடம் உண்மையாக இருந்தால் அவன் நம்மிடம் உண்மையாக இருப்பான், வேறு உண்மை கிடையாது. தட்ஸ் ஆல். பூரண சரணாகதி, உண்மை, இது ரெண்டும் இருந்ததுன்னா இறைவன் நம்மை தேடி வந்து நம்மை ஆட்கொள்வார் அப்படின்னு ஐயா ரொம்ப அழகா சொன்னீங்க. மிக்க நன்றி. இது புரட்டாசியை கடந்து எப்போ கார்த்திகை வரும்னு காத்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு பாடலையும் உங்கள் குரல் மூலமாக கேட்கறதுக்கு. டைட்டில் ஸ்பான்சர் தீப ஜோதி, பஞ்சதீபம், பூஜா ஆயில், தெய்வீக நறுமணம். The Chennai Silk, Adiradi Collections, Saravadi Celebrations, NCR, Pure Cotton Club, Formal and Casual Shirts, Presta, Presta Women's Wear, அனைத்திலும் பெஸ்டா, Presta, Inner Wears, Leggings and Nighties. Supported by Grand Royal Tours, we make sweet memories. Attica Gold Company, cash for gold jewelry. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா, அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம். Powered by Vivo, step into the future of design and motion with all new Vivo V60e coming soon. Lakshmi Ceramics, the largest retail tile store. Jayachandran, குறைந்த விலை நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். Skyflex mattress, sleep better, perform better. Heritage partner கந்தவிலாஸ், ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி, குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம், சிவப்பு சிறப்பு. Furniture partner Supreme Furniture, truly stylish. Banking partner Ujjivan Banks, Ujjivan Small Finance Bank, build a better life. Sweets partner Ashwin Sweets and Snacks, உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். Gifting partners Sacred Needs, one-stop destination for all your spiritual products. Food partner Kolathur Babu Catering. Travel partner Red Taxi. Hospitality partner Hotel M Grand. Beverage partner Wag Bakri, best quality tea since 1982. Aqua partner Springs. Snacks partners Chennai Samosa.